to Game of Thrones. 5 times champions meet பண்ண போறாங்க. பேய்க்கும் பேய்க்கும் சண்டை அப்படிங்கிற மாதிரி பங்காளிக்கும் சண்டை. பங்காளிக்கும் சண்டை. Yes, but today's Game of Thrones between Mumbai versus CSK is brought to you by Odu and Makashaka, our snacks partner. சாயந்தர வேலையில ஷூட் பண்றோம். இந்த பக்கம் காவி, இந்த பக்கம் மாகாஷாக்கா, லீத்தல் காம்பினேஷன் இந்த மாதிரி கேம் டிஸ்கஸ் பண்றதுக்கு. அண்ட் உடுவை பத்தி சொல்றதுக்கு முன்னாடி பாப்கார்ன் இல்ல, தப்பா சொல்லாது, பாப்கார்ன் கிடையாது. மாகாஷாக்கா வந்து மக்கனா ஃபிளார்ல பண்றாங்க. நிறைய வந்து இந்த மத்த ஃபிளார்ல பண்ணா அவ்வளவு ஹெல்தி கிடையாது. நீயே சொல்லிருக்க மக்கனா தான் பயங்கர ஹெல்தின்னு. அதுக்கப்புறம் இந்த ஆலிவ் ஆயில்ல பண்றாங்க, பாம் ஆயில் கிடையாது. எனக்கு அதெல்லாம் தான் அது ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் நம்பி ட்ரஸ்டபிளா சாப்பிடலாம். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி லிட்டில் பிட் ஆஃப் ப்ரோட்டீன் இருக்கு. அண்ட் ஃப்ரைடு கிடையாது, ரோஸ்டட். ஸோ ஆல் த லீத்தல் காம்பினேஷன். இந்த பக்கம் காபி, இந்த பக்கம் மாகாஷாக்கா. என்னென்ன கேள்வியா? அதாவது நம்ம ப்ரிவியூ பண்றப்ப என்ன சொல்லியிருந்தோம்? 5 டைம் சாம்பியன்ஸ் 2 பேருமே. ஒருத்தவங்களுக்கு வந்து 6th டைட்டில் லோடிங்கான்னு சொன்னீங்க. இன்னொருத்தவங்க மும்பை இந்தியன்ஸ பத்தி பேசுறப்ப என்ன சொன்னீங்க? அவங்க கன்ஃபார்ம் டாப் 3 வேற மாதிரி அப்படின்னு. பட் போத் தி டீம்ஸ் சோ ஃபார் ஹேவ் பீன் ஸ்ட்ரகிள்ட். கொஞ்சம் ஸ்ட்ரகிள் அவங்களுக்குள்ள தெரிஞ்சிருக்கு. பட் MI ஆர் பேக் இன் ஃபார்ம் ஆஃப்டர் தியர் லாஸ்ட் கேம் அண்ட் CSK நிறைய இன்ஜுரி கன்சர்ன்ஸ். யுவர் இனிஷியல் தாட்ஸ் அபவுட் தி கேம்? சிஎஸ்கே எப்படி அவங்க மேனேஜ்மெண்ட் எப்படி இதை டீல் பண்ண போறாங்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். பட் அதுக்கெல்லாம் முன்னாடி ஓடு இது எப்படி மேனேஜ் பண்ண போறாங்கன்னு சொல்றேன். நீங்க பிசினஸ் ஓனர் அப்படின்னா ஓடு இஸ் யுவர் பிசினஸ் மேனேஜ்மெண்ட் ஆப். எங்களுக்கும் அதான் பிசினஸ் மேனேஜ் பண்ணி கொடுக்குது. ஸோ இது எப்படின்னா உங்களுக்கு இன்வாய்ஸ் ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னா ஒரு தட்டுல 2 தட்டு தட்டினீங்கன்னா இன்வாய்ஸ் ஆட்டோமேட்டிக்கா ஜென்ரேட் ஆயிடும். உங்க வரவு செலவு கணக்கெல்லாம் வந்துடும். அதே மாதிரி வாட் எவர் யூ நீட், உங்களோட பிசினஸ் சார்ந்த விஷயத்தெல்லாம் அது கவனிக்கும் போது நீங்க உங்க பிசினஸ் மேல ஜாஸ்தி ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸ்மால் வெர்ஷன் ஆஃப் தி ஆப் எல்லாம் ஃப்ரீயாவே கொடுக்குறாங்க. பட் உங்களுக்கு ஃபுல் வெர்ஷனையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னா 580 ரூபாய் கிடைக்கும். எப்படி மாகாஷாக்கா வச்சு சாயந்தரம் நாங்க இதை ஷோவை பண்ணி அப்படி என்ஜாய் பண்ணிட்டு சாப்பிட்டு, சாரி மாகாஷாக்கா இஸ் பை ஃபார்ம்லி, அவங்க ஒரு பயங்கர ஃபேமஸான ஒரு கம்பெனி. அவங்க தான் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. அதனால ட்ரஸ்டபிள், தைரியமா சாப்பிடலாம். நியரஸ்ட் ஸ்டோர்ல கூட நீங்க போய் இதை வாங்கிக்கலாம். அப்படி இல்லாட்டி இ-காமர்ஸ் ஆப்ஸ் எத்தனையோ இருக்கு, அதுலயும் வாங்கிக்கலாம். தேங்க்யூ. நீ சொன்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங் இனிஷியல் தாட்ஸ்ல நம்ம பிசினஸ் மேனேஜ் பண்றது எப்படி ஓடுவோம், அந்த மாதிரி சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் அந்த டீமை மேனேஜ் பண்றதுக்கு அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம் இட் லுக்ஸ் நிறைய பேர் ஓடணும். இல்ல, இட் இஸ் பிகமிங் a little bit of a challenge இல்ல. ஏன்னா இப்போ வந்து நான் ஒரு இடத்துல ஜஸ்ட் ரீடிங் த்ரூ சம் ஸ்டேட்மெண்ட்ஸ். அதாவது என்ன சொல்லிருக்காங்கன்னா, சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் has said if Dhoni is ready to go, அவர் நான் விளையாடுறேன்னு சொல்லிட்டாருன்னா விளையாட வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. It's never easy to run cricket teams, Sastika. It's not easy. At the same time, when you have a cricket team with high-profile stars, and Dhoni is not a high-profile star, he's a high-profile university of its own. So much so that the franchisees, a lot of its name, fame, legacy, everything has been very synchronous with MS Dhoni. So it cannot be easy. And the team manage பண்ணி திருப்பி அந்த in many ways இல்ல, ஸ்போர்ட் வந்து ரொம்ப டிஃபரெண்ட் ஹவு ஃபேன்ஸ் வியூ இட். ஒரு ஸ்போர்ட்டிங் டீம் வந்து அது ஃபங்க்ஷன் பண்ண ரீசெண்டா ராய்டுவோட பேசிட்டு இருந்தேன். நாங்க ஒரு கிரிக்கெட் ஃபாலோ ஒரு ஷோ பண்ணிட்டு இருந்தோம். அப்ப வந்து we were talking about, இப்போ ஒரு எக்ஸாம்பிள், தோனி வந்து அந்த ஸ்டேடியம்குள்ள உள்ள நடந்து போகும்போது எப்படி அதிர்வா இருக்கும் நம்ம எல்லாம் ஃபீல் பண்ணிருக்கோம். நானே ஃபர்ஸ்ட் டைம் நேர்ல ஃபீல் பண்ணேன். பட் அது என்ன மாதிரி இம்பாக்ட் வந்து அதர் கிரிக்கெட்டர்ஸ் மேல விடுது அப்படிங்கிறது வந்து quite contrasting. அது வந்து மற்ற பிளேயர்ஸ்க்குலாம் வந்து it can really set them off, it can really put them off their hook. அதாவது ப்ரெஷர்ங்கிறது கிரிக்கெட்ல எப்பவுமே உண்டு. பட் இது வந்து இட்ஸ் a super stardom, right? It's super stardom and it is something cricketers are not used to. Let me make that very clear. அது பண்ணும்போது அவுட் ஆயிட்டு வெளில வரும்போது வந்து அவர் உள்ள போகும்போது கை தட்டுறது. ஏன்னா முன்னாடி நான் ராகுல் பாய்க்கும் சச்சினுக்கும் இதை கேட்டிருக்கேன். பட் அப்பெல்லாம் எப்படி இருக்கும்னா, சச்சின் உள்ள போகும்போது என்கரேஜ் பண்ணுவாங்க, அதுக்காக ராகுல் டிராவிட் வெளில போகும்போது கை தட்ட மாட்டாங்க. they will really acknowledge his 100 also. பட் இது வந்து ஒரு டிஃபரெண்டான ஒரு அனுபவம் வந்து மற்ற பிளேயர்ஸ்க்குமே கொடுத்துருக்கு. அது அப்படி இருக்கும்போது அவரை மாதிரி ஒரு பிளேயர் இந்த லாஸ்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் ஹிஸ் கரியர் அவர் இதை ரொம்ப கேர்ஃபுல்லா மேனேஜ் பண்ணணும். so will the CSK management have to manage this very carefully. ஏன்னா அவரோட லெகசி இம்பிரிண்ட்டுக்கு மற்ற யாருமே வந்து ஈஸியா அதுல கை கொடுத்து தூக்கின்னு போயிட முடியாது. they will have to really build their own legacy. They will have to start from scratch. அந்த ஸ்கிராட்சுக்கான பொறுமையும் அதுக்கான தன்மையும் அதுக்கான ஒரு வழி வகிக்கிறதுன்னு, அதுக்காக ஒரு பாத்வேயும்
போடுறதுங்கிறது வந்து நல்லா சூப்பர்பா ஒரு சாலிடிட்டியோட போடணும். யாரை வச்சு போடணும் அந்த பேஸ, அண்ட் ஹவு லாங் வில் யூ புட் இட், அண்ட் ஹவ் யூ கோனா ரீவாம்ப் திஸ்ங்கிறது வந்து இஸ் a million dollar question. நான் நிறைய தடவை யோசிச்சு பார்ப்பேன். How difficult can this be for Ruturaj Gaikwad? How difficult will this be for young kids in that team? I can't even begin to think. It cannot be very easy. ஏன்னா நீங்க you are building into somebody else's legacy. And CSKங்கிற டீம்ல இருந்து அவ்வளவு எதிர்பார்ப்பு. On the other hand, மும்பை கிட்ட இருந்து அவ்வளவு எதிர்பார்ப்பு. இந்த மேட்ச் என்ன பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கே இந்த கேம்குள்ள போறதுக்கு முன்னாடி they were looking really in good rhythm, while Mumbai were the ones that were struggling. But இந்த மேட்சுக்கு போகும்போது சடனா மும்பை அவனோட பாணியே மாறிட்டான். சிஎஸ்கே சடன்லி ஒரு ஜர்க். அந்த ஆயுஷ் மாத்திரையோட இன்ஜுரி இஸ் a big setback for CSK. அண்ட் மும்பை நீங்க சொன்ன மாதிரி தே வில் கம் பேக். அதாவது வேற லெவல் கான்ஃபிடன்ஸோட வருவாங்க. ஏன்னா திலக் வர்மா ஹாஸ் கம் இன் ஃபார்ம். பும்ரா ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு விக்கெட் எடுத்தாச்சு. 2 ஸ்பின்னர்ஸ் தே ஆர் இன் டாண்டம் வித் ஈச் அதர். சாண்ட்னரும் இருக்கட்டும், அல்லா கசன்ஃபரும் இருக்கட்டும். அண்ட் தேர் காம்பினேஷன்ஸ் எல்லாமே இஸ் ரைட். அல்லா கசன்ஃபர் ஆடமாட்டாரா? ஆடமாட்டாரா? ஆடமாட்டாரோ? ஆடமாட்டாரோ? யார் வருவாரோ? யார்? Yeah, that's what I mean. Even if Will Jacks comes, அவங்களுக்கு காம்பினேஷன் பயங்கரமா செட் ஆயிருக்குல்ல. அண்ட் இதுல that's what like T20ல 4 times man of the match வாங்குன Will Jacks வேற. Full advantages on the side of Mumbai. என்னோட கேஜிங் கரெக்டா இருந்தா இந்த மேட்சுக்கு உங்களுக்கு அந்த ரெண்டாவது ஸ்பின்னரோட தேவைப்படாது. சிஎஸ்கேக்கு அகைன்ஸ்டா நீங்க விளையாடும் போது ஹைதராபாதே வந்து ஹர்ஷ் துபே வெளில விட்டாங்க. ஏன் ஹர்ஷ் துபே வெளில விட்டாங்க நம்ம சின்னதா ஒரு விஷயத்த பார்த்துடலாம். சிஎஸ்கே ஆர் நாட் ஸ்பின் ஹிட்டர்ஸ், they are spin killers. Okay, சேப்பாக்க மாதிரி ஒரு கிரவுண்ட்ல where the stadium is slightly bigger, you can definitely manage it. கொஞ்சம் ஸ்டேடியம் பெருசா இருக்குன்னா நீங்க ஸ்பின் போடலாம், சேலஞ்ச் பண்ணலாம் பேட்டரை. பட் நீங்க வந்து என்ட்ரி பாயிண்ட்ஸே உங்க ஸ்பின்னருக்கு டிசைட் பண்ற மாதிரி ஆயிடும். சாண்ட்னர் இருக்காரு, சாண்ட்னரை வச்சு நீங்க பவர் பிளேல வந்து சஞ்சுக்கும் ருத்துக்கும் ஒரு ஓவர் தள்ளலாம். சஞ்சுக்கு அகேன்ஸ்டா ருத்துக்கும் சஞ்சுக்கு அகேன்ஸ்டா சாண்ட்னருக்கு சம மேட்ச் அப் இருக்கு. ஸோ டெஃபினட்டா தேர் இஸ் அ பொட்டன்ஷியல் சான்ஸ் தேர். சிவம் டுபே வரதுக்கு முன்னாடியே நீ அவரை முடிச்சிடலாம். அவர் ஒரு ஓவர் தான் போடணும் நம்ம ஹிட்டர்ஸ்க்குன்னா துண்டா போட்டுருவாரு, யாருக்கு ஒய்டா இழுத்து போட்டுருவாரு. பட் அல்லா கசன்ஃபர் வந்து I'm not too sure. You have to bring Will Jacks in, which will add வலிமைக்கு வலிமை சேர்க்கும் Will Jacksோட entry into the team, which means somebody has to give way, and that has to be a foreigner, and I think that will be அல்லா கசன்ஃபர் நான் கெஸ் பண்றேன். இல்ல மும்பை கேன் சே இது நல்ல வின்னிங் காம்பினேஷன், வெயிட் பண்ணி Will Jacks இன்னொரு கேம் உட்காந்து வைக்கலாம், which I doubt will happen. Who goes out? Probably அல்லா கசன்ஃபர் வில் ஜாக்ஸ் கொண்டு வந்தீங்கன்னா நீங்க டேனிஷ் மலைவார இது பண்ணிட்டு யூ கேன் ஈவன் பிரிங் இன் another இந்தியன் சீம் ஆப்ஷன். அந்த மாதிரி நீ கொண்டு வர பார்க்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா வேற எதுவும் ஹோல்சேல் சேல்ஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை. மேபி ஒரு இந்தியன் ஃபாஸ்ட் bowling ஆப்ஷன் நீங்க எடுத்துன்னு வரலாம். சப்போஸ் விக்கெட் திரும்பிடுச்சுன்னா இம்பாக்ட் சப்ளை யாரையா வச்சு அந்த மாதிரி யோசிக்கும். So it's the advantage is still with Mumbai அப்படின்னு நினைக்கிறீங்களா? Because I'm going to bring the recent history. COVID timeல இருந்து அந்த ஒரு ஹிஸ்டரியை வந்து நான் எடுத்துட்டு வரேன். 2025ல Mumbai Indians chased 177 in 15 overs thanks to Rohit Sharma. 2024ல வந்து CSK posted 206 and defended the total. 2023ல CSK won by 6 wickets, sorry. And 2022ல MI won by 5 wickets. Sorry. Recent trendல என்ன சொல்லு கொடுக்குறேன் மும்பை 5 டிக்கெட்ஸ். அப்படியா? ஓகே 5 டிக்கெட்ஸ் இங்க இருந்து பாம்பே வரைக்கும் போணும். இல்ல நோ தேங்க்ஸ், நான் வீட்ல இருந்தே பாத்துக்கிறேன். பட் இட்ஸ் பீன் ஈவன் ஃபார் போத் தி சைட்ஸ். பட் ஒன்ஸ் அகைன் நீங்க சொன்ன மாதிரி ரைட் பிஃபோர் தி கேம் மும்பை ஆர் இன் a different form அப்படிங்கிறதுனால do you think the advantage is on Mumbai? I think Mumbai will start this game as favorites, but okay. Don't count CSK yet. Don't count out CSK yet. என்னன்னா மும்பைக்கு வந்து இந்த கேம்ல they've got bases covered. அவங்க இந்த ஒரு ஸ்கோரை சேஸும் பண்ணலாம், ஒரு ஸ்கோரை டிஃபெண்டும் பண்ணலாம். நாட் தட் ஐம் நாட் சேயிங் மும்பை வந்து ஃபிளாஷா bowling போடுறாங்கன்னு சொல்ல மாட்டேன். உதாரணத்துக்கு எக்ஸாம்பிள் சொல்றதுக்கு போன மேட்ச் வந்து அவ்வளவு நல்ல பவர் பிளேல 3 விக்கெட் எடுத்துமே மும்பை வந்து பும்ராவும் ஹார்திக் பாண்டியாவுமே கொஞ்சம் ஆர்டினரி ஓவர்ஸ் போட்டாங்க. இன்ஃபேக்ட் ஹார்திக் பாண்டியோட செகண்ட் ஓவர் வாசன்ட் குட். எனக்கு இன்னும் ஹார்திக் பாண்டியோட ஓவர்னு சொல்லும் போது டெத்ல நீங்க பும்ரா ஏர்லியான் பவர் பிளே 2 யூஸ் பண்ணிட்டீங்கன்னா டெத்ல யாரை போட போறீங்க? அஸ்வினி குமாரா இல்ல ஹார்திக் பாண்டியா? ஹார்திக் பாண்டியா ஹேஸ் டு கம் பேக். ஹி ஹேஸ் டு கொஞ்சம் நல்லா பெட்டரா போடுற மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இருப்பீங்க. ஹார்திக் பாண்டியா எனக்கு இப்படி சொல்லும் போது ஞாபகம் வருதுன்னா 2024ல கடைசி ஓவர்ல ஒரு 20 ரன் தோனி வந்து அடிச்சிருவாரு.
2024 தான் நினைக்கிறேன். 20 ரன் ஹார்திக் பாண்டியா அடிப்பாரு. அண்ட் அது வந்து ஒரு பயங்கர பிளாக் பஸ்டர் மொமெண்ட் ஆஃப் தி ஐபிஎல்லாவே இருந்தது. சோ மும்பை ஹேவ் கன்சர்ன்ஸ். அவங்க இன்னும் bowling என்டையரா சார்ட் அவுட் பண்றாங்கன்னு சொல்ல. ஏன்னா அவங்க வரப்போற கிரவுண்ட் வான்கடே. வான்கடையில அவங்க நல்லா அடி வாங்கியிருக்காங்க. பெரிய ஸ்கோர்ஸா கொடுத்திருக்காங்க. தே பிளட். அந்த காம்பினேஷன் இந்த இடத்துல வந்து மைச்சல் சாண்டர் கொஞ்சம் ட்ரஸ்ட் பண்ணி வில் ஜாக்ஸ் உங்களுக்கு வேணும் கொஞ்சம் விக்கெட் திரும்புதுன்னா அவர் 2 ஓவர் கொடுத்துருவார். சோ இட் இஸ் நாட் அ மேசிவ் இஷ்யூ as far as I see. பட் அவங்களோட போலிங் வான்கடையில அட்ரஸ் பண்ணாங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் ஆர் அ ஃபோர்ஸ் இன் திஸ் டோர்னமெண்ட் இட்செல்ஃப். சோ மும்பைக்கு அவங்க எவ்வளவு தூரம் இந்த டோர்னமெண்ட்ல போவாங்கிறதுக்கு எடுத்துக்காட்டி இந்த கேம். குஜராத் டைட்டன்ஸ் ஆன an absolute ரோல்னு சொன்னோம். அவனை பொழந்துட்டு வந்திருக்கான். தோக்கடிக்கல பொழந்துட்டு வந்திருக்கான். அது பயங்கர கான்பிடன்ஸ் கொடுத்திருக்கான் அவனுக்கு. சென்னை என்ன பண்ணணும்? எனக்கு தெரிஞ்சு ரொம்ப சேஞ்சஸ் பண்ணுவாங்களான்னு தெரியல. பட் கப்புள் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கு. ஐ திங்க் ஆயுஷ் மாத்ரே இஸ் கோயிங் அவுட். ஐ திங்க் தே ஹேவ் டு கன்சிடர் உர்வில் பட்டேல். தோனி இல்லைனா அப்படி தோனி வராருன்னா தோனி ஹேஸ் டு கம் இன் ஃபார் ஆயுஷ் மாத்ரே அண்ட் சர்ஃப்ராஸ் கான் ஹேஸ் டு பேட் அட் நம்பர் 3. இதுதான் சிஎஸ்கேக்கு சிம்பிள் கான்செப்ட். அடுத்த எடிஷன் அவங்க பண்ண வேண்டியது என்னன்னா மேட்ச் ஷாட். மேட்ச் ஷாட்டை நீங்க உள்ள விட்டுட்டு ஸ்பென்சர் ஜான்சன் எடுத்துட்டு வர போறீங்களா? ஏன்னா அது ஒரு நல்ல சான்ஸ். ஸ்பென்சர் ஜான்சன் ஏன்னா அங்க மும்பைல வந்து 2 ஸ்பின்னர் தேவைப்படாது. ஆர் இஃப் யூ சே இல்ல பரவாயில்லப்பா நான் என் ஸ்ட்ரென்த் விளையாடிக்கிறேன், நான் அகில் ஹுசேனை ஒரு ஃபாஸ்ட் பவுலர் கணக்கா பார்த்து பவர் பிளேல 2 ஓவர் கொடுத்துட்றேன். ஏன்னா அகில் ஹுசேன் பவர் பிளே ஆபரேட்டர் தானே. இஃப் அகில் ஹுசேன் இஃப் யூ ஹவ் டிசைடர் உன் மைண்ட்ல பவர் பிளேக்குள்ள நான் வந்து ஈஸியா குவிண்டன் டிகாக்கும் டேனிஷ் மலேவார் ஸ்லாஷ் நமந்தீருக்கு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் ஆம் பால் போட்டுற முடியும் நீ நினைச்சா விச் ஐ திங்க் இஸ் வெரி பாசிபிள். நான் அவ்வளவு த்ரெட்டனிங்கா பார்க்கல அந்த 2 பேரையும் ஓப்பனிங் பேரை. சோ நீ அகில் ஹுசேன் எடுத்துட்டு வந்துட்டா பவர் பிளேல 2 ஓவர் கொடுத்துடணும். நல்லா போட்டானா 3வது ஓவர் போட்டுடணும். அது ஒரு பொட்டன்ஷியல் ஆப்ஷன். இல்ல நீ இதுல நான் வான்கடை வந்துட்டேன் எனக்கு இந்த 2 ஸ்பின்னர் மேனேஜ் பண்ண முடியாது. பிகாஸ் ருத்துராஜ் ஹஸ் கிவன் an inclination ரீசெண்டா சென்னையில அந்த ஒரு மேட்ச் நல்லா ஸ்பின் ஹேண்டில் பண்ணாரு. பட் பெரும்பாலும் ஸ்பின் இஸ் நாட் டு வின் ஃபார் மீ அப்படிங்கிற மாதிரி ருத்துராஜ் மெசேஜ் கொடுத்திருக்காரு. அவரோட கேப்டன்சில அந்த ஒரு ஸ்டைல் அந்த பிளேவர் இருந்திருக்கு. பட் ஐபிஎல் ட்ரெண்ட்ஸ் நீ பாரு. இந்த டைம் ஆஃப் த ஐபிஎல் எப்போதுமே ஸ்பின்னர்ஸ் வந்து கேமை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அண்ட் அது நீ கடைசி ஒரு 7-8 கேமா பாரு. ஆர்சிபி வர்சஸ் டிசில கண்ட்ரோல் ஆயிருக்கு. அதுக்கப்புறமா குஜராத் கேம் குஜராத் வர்சஸ் மும்பை கேம்ல கண்ட்ரோல் ஆயிருக்கு. சன்ரைசர்ஸ் வர்சஸ் சிஎஸ்கேல நீ சொல்லலாம் அவங்க ஃபாஸ்ட் பவுலர்ஸ் நல்லா போட்டாங்கன்னு. கேமை கவுத்தது யாரு? சிவாங் குமார் பிரவிஸோட விக்கெட் எடுத்து. ஸோ ஸ்பின் வில் கம் இன் டு த பிளே இஃப் யூ ஹேண்டில் இட் அண்ட் கிவ் தம் த ரைட் கான்ஃபிடன்ஸ். இல்ல நான் ஃபாஸ்ட் பவுலிங் தரப்பு தான் போறேன்னா மேட்ச் ஷாட் அவுட் ஸ்பென்சர் ஜான்சனை கொண்டு முகேஷ் சௌத்ரியை தள்ளிட்டு உர்வில் பட்டேல் தோனி 2 பேரையும் ஆடிட்டார். Since you were telling about the last 7 games, I mean, ஸ்பின்னர்ஸ்க்கு வந்து அட்வான்டேஜா இருந்திருக்கு அப்படிங்கறதுனால இந்த 7 கேம்ஸ்க்கு அப்படியே இன்னும் கொஞ்சம் முன்னாடி போன வருஷத்துக்கு நான் போறேன். இதே கேம்க்கு எம்ஐ வர்சஸ் சிஎஸ்கே கேம்க்கே நான் வந்து போறேன். அதுல ஒரு ஃபிங்கர் ஸ்பின்னர் அண்ணா. ஐ டோன்ட் நோ இஃப் யூ ரிமெம்பர் ஹிம். 4 ஓவர்ஸ் போட்டு he gave only 25 runs. I hope you remember him. So and that particular அவனெல்லாம் விடு அந்த கேம் நான் ஏன் இருங்க நான் ஏன் அவருக்கு லாங் ஸ்டோரி கட் ஷார்ட். இது என்னோட பர்சனல் இது. ஏன்னா எனக்கு நீ அதை சொன்ன உடனே எனக்கு டக்குன்னு வந்துருச்சு மைண்ட்ல. அந்த கேம் முடிச்ச உடனே என் மைண்ட்ல நான் பயங்கரமா போட்டிருந்தேன் அந்த மேட்ச். ஏன்னா இன் 180-190 கேம் 14 ஓவர்ல முடிஞ்ச கேம்ல நான் 4 ஓவர் போட்டு 25 ரன்ஸ் கொடுத்திருக்கேன். அதுல 3 ஓவர் பவர் பிளேல போட்டிருக்கேன். ரோஹித் சர்மாக்கும் ரிகில்டனுக்கும் லாங் ஆன உள்ள வச்சு போட்டிருக்கேன். ஆனா ஸ்டில் தேர் வாஸ் திஸ் அமேசிங் நரேட்டிவ் ஆன் ஹவ் ஐ போல்ட் டிஃபென்சிவ்லி. ஹலோ பிரதர் மேன், டிஃபென்சிவ் போலிங்னா T20 கிரிக்கெட்ல என்னன்னு யாராவது சொல்லுங்க. அட்டாக்கிங் போலிங்னா என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்க. 4 ஓவர் 25 சரி ஓகே. எனக்கு பிடிக்குது அதெல்லாம் ஓகே. உங்களுக்கு பிடிக்கலன்னு நான் அசிம் பண்ணிக்கிறேன் பரவாயில்ல. அந்த மேட்சுக்கு லீட் அப் என்ன ஆச்சுன்னு தெரியுமா? நான் அந்த மேட்ச் விளையாடுறதாவே இல்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆடல. எனக்கு ஒரு விஷயம் என்ன பிடிக்கணும், என்னோட ஐபிஎல் கரியர்லயுமே எல்லா கரியர்லயுமே யாருமே அப்படிலாம் என்ன தொங்கல்ல விட்டது கிடையாது. அந்த மேட்ச் நான் ஆடுறதாவே இல்ல. இம்பாக்ட் சப்ல கூட நீ இம்பாக்ட் சப்ல இருப்ப, ஆனா யூ ஆர் நாட் கோயிங் டு பிளேனே கம்யூனிகேஷன் கிடைச்சிச்சு. 19th ஓவர் ஆஃப் தட் கேம் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் சென்னை ஆடும்போது நீ விளையாடுற அப்படின்னாங்க. யாரு? அன்சுல் கம்போஜ் இல்ல அந்த விக்கெட்ல. நான் விளையாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் விளையாடுறேன் அந்த கேம். இது என்ன பியூட்டினா மத்தியானமே எனக்கு தெரியும் நான் விளையாடலன்னு. ஜிம் பண்ணலாமான்னு கேட்டு ஜிம்லாம் பண்ணிட்டேன். ஜிம் செஷன் பண்ணிட்டேன். சோ நீங்க ஒரு ஜிம் செஷன் பண்ணீங்கன்னா ஃபுல் ஃபிளெஜ் ஜிம் செஷன் பண்ணிட்டேன் 4 மணிக்கு. இட் வாஸ் an incredible learning. அதாவது என்னன்னா the learning was நீ எவ்வளோ வருஷம் கிரிக்கெட் விளையாடினாலும் be ready to be surprised. அதுதான் அன்னைக்கு எனக்கு கிடைச்ச லெசன். அதாவது பாடங்கள் வந்து வேற வேற விதமா வெவ்வேறு ஆளுங்க மூலமா வேற வேற விஷயங்களா நடக்குங்கிறதுக்கு அன்னைக்கு ஒரு எடுத்துக்காட்டு. பட் ஆஃப்டர் ஐ கேம் அவுட் ஆஃப் த கேம் சிஎஸ்கே தோத்துச்சு. ஓகே, நோ ப்ராப்ளம். மத்தவங்க ஏதோ சொல்லிட்டாங்க, நோ ப்ராப்ளம். பட் ஐ வாஸ் இன்கிரெடிபிளி ப்ரௌட் ஆஃப் வாட் ஐ மேனேஜ் டு அச்சீவ்.
That game They will are not also stand up very for good. me. That game will not stand up for what I achieved as a bowler. That game will stand up Mm, for what I was able to accomplish mentally as a mm. cricketer. ஓகே. நவ் இந்த லெசன் அப்படிங்கிறதுனால, ஃப்ரம் யூ லெசன் டூ சாண்ட்னர், அல்லா கசன்ஃபர் அண்ட் அகீல் ஹுசைன் ஆர் மேட் ஷாட். இவங்க 4 பேர்ல தான் இந்த காம்பினேஷன் இவங்க 4 பேர்ல தான் யாருக்காச்சும் ஒண்ணு வரும். So from one finger spinner to another, what advice would you give? Especially going ahead to Wankhede. See, வான்கடை வந்து can be a very ruthless ground to bowl. பட் உனக்கு ஸ்பின்ல கண்ட்ரோல் இருந்தது அப்படின்னா ஓவர் ஸ்பின் டெஃபினட்டா ஹெல்ப் பண்ணும். ஆனா அது எப்பவுமே என்ன வான்கடையில பியூட்டினா நீ அந்த ஸ்பின் பண்ணி பார்க்கணும் 2 பால் அதுல எஃபெக்ட் இருக்கா வில் த பால் ஹோல்டர்னு தெரிஞ்சிடும். சில சமயம் வந்து டாப் ஸ்பின் போட்டேன்னா பால் பவுன்ஸ் ஆகும், நல்லா அப்படி நின்னு போகும். அதுல நீ ஒரு 2 ஓவர் ஈஸியா போட்டுடலாம். ம். சில சமயம் அந்த டாப் ஸ்பின் போட்ட உடனே தெரியும் அகைன்ஸ்ட் ஸ்பின் ஆடுவாங்க, அப்படி தட்ட உடனே மிட் விக்கெட்டுக்கு ஃபாஸ்டா போகும். அந்த மாதிரி போச்சுனாலே தெரிஞ்சிடும் அடடே இன்னைக்கு வந்து இந்த விக்கெட்ல புழங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு. சோ அந்த டெலிவரி நிறைய அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுவேன். 1-2 போடுவேன். பேட்ஸ்மேன் வந்தோடனே ஃபர்ஸ்ட் பால் போட்டுட்டு நிறுத்திடுவேன். அந்த பேட்ஸ்மேனோட ஃபர்ஸ்ட் பால் தான் என்னோட அட்டாக் விண்டோ. அதுக்குள்ள அட்டாக் ஆரம்பம் ஏதாவது ஷாட் கிட்ட அந்த பால்ல ஆடி அவுட் ஆனா உண்டு. சும்மா அதை மட்டும் சேலஞ்ச் பண்ணுவேன். பட் வான்கடையில ஜென்ரலி சேலஞ்சிங் த பேட்டர் வைல் இஸ் கோயிங் வெல் இஸ் நாட் அ குட் ஐடியா. நீ வந்து சேலஞ்சிங்னா என்ன சொல்றேன்னா ஒரு பேட்ஸ்மேன் நல்ல ஃப்ளோல போயிட்டு இருக்கான் அப்படின்னா சேலஞ்ச் பண்ணி அடிச்சு காட்டு அப்படின்னு நீ தூக்கி போட்டனா அது ஒரு செம சேலஞ்சிங்கான சிச்சுவேஷன். பட் அது சாண்டர் சூப்பரா பண்ணுவார். சாண்டர் அதுல பிஸ்தா. பட் ஒரு சில கேம் வந்து கொஞ்சம் அப்படி அலைஞ்சின்னு போட்ட மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். மேபி அதை கட் பண்ணிடுவாங்க. ஐ திங்க் தேவோட ஹேட் அ கான்வர்சேஷன். அண்ட் இஃப் யூ டோன்ட் ட்ரஸ்ட் சாண்டர் கோயிங் அரௌண்ட் T20 கிரிக்கெட் இப்போ நீ யாரை ட்ரஸ்ட் பண்ணுவேன்? கண்ணாடி போட்டு வந்து விஐபி படத்துல வர தனுஷ் மாதிரி போலிங் போட்டு போயினே இருக்காரு கிளீனா. பட் ஆறுமுகம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்பதான் ஆறுச்சாமி பத்தி நம்ம பேசியே ஆகணும். There's been a lot of narrative again. I mean, against Dubey's performance, recent performance நிறைய criticism எல்லாமே இருந்திருக்கு. பட் வான்கடையை பொறுத்த வரைக்கும் the last 2 games he scored really well and it is his home ground அப்படிங்கிறதுனால tomorrow probably he will get back to form. See, I don't think Dubey is out of form. First of all, Okay. நீங்க வந்து நீங்க ஒரு பிளேயரை வந்து நல்ல லைட்லயும் காட்டலாம், சுமாரான லைட்லயும் காட்டலாம். நான் ஒரு சில ரீல் எல்லாம் பார்த்தேன். சும்மா ரீல் பார்த்துட்டு இருக்கும்போது ஷுவர் மைண்ட் நீங்க வந்து யூஆர் ஃப்ரீ டு மேக் கண்டென்ட். நீங்க என்ன வேணா கண்டென்ட் பண்ணலாம். ஒரு பிளேயரை வந்து ஆர்டினரி லைட்ல காட்டலாம், அது ஃபன்னியா இருக்கலாம் ஒரு 10 பேருக்கு, அதெல்லாம் ஓகே. பட் டூபே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டூபே ஒரு ஃபினிஷர் கிடையாது சஸ்திகா. அவரை வந்து இந்தியன் டீம்ல இருக்கிற ஹம்டி நம்பர் ஆஃப் ஆப்ஷன்ஸ்ல ஸ்பின்னுக்கு அகேன்ஸ்டா அடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இல்லைன்னா அவரை கீழே பேட்டிங் ஆர்டர்ல வச்சிருந்தாங்களே ஒழிய அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் யூஸ் பண்ணி ஹார்திக் பாண்டியாக்கு எடுத்து கொடுக்குறான்னு தான் பண்ணுவாரே ஒழிய he is not your bona fide finisher. Now you can ask me, அவரால் ஃபினிஷ் பண்ண முடியாது. ஷுவரா பண்ணலாம். he can grow into the role of a finisher. அந்த ஃபினிஷிங்கிற ரோல் அவருக்கு புதுசு. பட் நான் என்ன கேக்குறேன்னா பிரெவிஸ் அண்ட் டூபேவை யூஸ் பண்ணி அந்த லாஸ்ட் ஃபேஸ்க்கு முன்னாடியே மேட்ச் ஜெயிக்க ட்ரை பண்ணணும் சிஎஸ்கே. தே கேனாட் அலோவ் தெம் டு கோ பேக். அந்த ஃபேஸ்ல அந்த கேமை விட்டுட்டு நீ ஃபினிஷிங் பண்ணுங்கிற ரோல்ல அவரை காட்டும் போது இட் கைண்ட் ஆஃப் லுக்ஸ் a little அவுட் ஆஃப் பிளேஸ். அவ்வளவுதான். டூபே தான் பேட்டிங் நல்லா ஆடலாம் நான் சொல்ல மாட்டேன். அவரை வந்து நல்ல ரோல் ஐ திங்க் போன வருஷத்தை பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்பின்னுக்கு அகேன்ஸ்டாவும் கொஞ்சம் கஷ்டப்பட்டாரு. பட் திஸ் இயர் ஐ திங்க் இஸ் பேட்டிங் வெரி வெல். நல்லா தான் விளையாடுறாரு. இந்த கேம்ல இன்ஃபேக்ட் போன தடவை ஞாபகம் இருக்கு மும்பை இந்தியன்ஸ்க்கு அகேன்ஸ்டா வந்து சாண்ட்னர் டூபேவுக்கு பயங்கரமா போட்டுருவாரு. ஆக்சுவலா ஜடேஜா போவாரு, அவருக்கும் பயங்கரமா போட்டுருவாரு சாண்ட்னர். சோ இன் மெனி வேஸ் டூபேவே எங்க இந்த கேம் வந்து நீங்க பாத்தீங்கன்னா மிச்சல் சாண்டரோட 4 ஓவர் இருக்குன்னா டூபே ஷுட் பி பிளேயிங் பிரெவிஸ் அண்ட் டூபே ஷுட் பி பிளேயிங் வாஸ்ட் மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்பின் அப்படிங்கறத என்னோடது. அதுல வந்து மும்பை ஸ்மார்ட்டா என்ன பண்ண சான்ஸ் இருக்குன்னா பவர் பிளேலயே அவனை 2 ஓவர் போட சான்ஸ் இருக்கு. அது பண்ணிட்டாங்கன்னா நீ ஒன்னும் பண்ண முடியாது. பட் 6 overs ஆயிடுச்சு, சாண்டரோட ஓவர்ஸ் இருக்குன்னா the team management should be saying I will try and get at least 50 to 60% of the balls bowled by Mitchell Santner being played by Devil Brevis and Shivam Dube. அந்த மாதிரி ஒரு இது எடுக்கணும். அண்ட் டெஃபினட்டா ஐ திங்க் ஐ எம் சீயிங் திஸ் அண்ட் ஐ திங்கிங் மேட்ச் ஷாட் விளையாட மாட்டாரு இந்த மேட்ச். நான் நினைக்கிறேன் மேட்ச் ஷாட்டா விளையாட மாட்டாரு, ஆயுஷ் மாத்திரை இல்ல. சோ அந்த 2 பேர் கன்ஃபார்மா கிடையாது. யார் எடுத்துன்னு வர போறாங்கதான் கொஸ்டின். அதான் இப்ப அடுத்த கேள்வி. தோனி ஸ்லாஷ் ஃபினிஷர் இல்லங்கறீங்க. Is it official that Thala is back? And especially நீங்க you just reminded Hardik Pandyaவோட அந்த லாஸ்ட் ஓவர்ல 20 பொளந்துட்டு அப்படியே போயிட்டாரு. So in 2024, so can we expect, because finishing for the last few matches CSK it hasn't been great, so they highly depend on the comeback of Dhoni. And do you think tomorrow he'll be there?
சஸ்திகா, உண்மையை சொல்லணும்னா நான் நிறைய இந்த மாதிரி கால்ஸ் எடுக்கும்போது ஐ எம் சீயிங் வாட் த டீம் இஸ் டூயிங். ஒரு சில தடவை நம்ம சொல்றது கரெக்டா நடக்கும். பட் திஸ் ஹோல் தோனிஸ் செக்வே திஸ் இயர் சிஎஸ்கேக்கு கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருந்திருக்கு சஸ்திகா. ஏன்னா அந்த மனுஷன் வந்து 3 மாசமா பிராக்டிஸ் பண்ணியிருக்காரு. ஓகே, பிராக்டிஸ் பண்ணி வந்து காஃப் இன்ஜுரி ஆயிடுச்சு. இந்த மாதிரி கொஞ்சம் அந்த லேக் ஆஃப் கிளாரிட்டி வந்து கேன் அஃபெக்ட். ஏன்னா எல்லாருமே நான் சொல்றேன், நான் இருந்திருக்கேன்ல, எல்லாருமே வந்து அந்த மெசேஜிங் எல்லாருக்குமே கிளியரா இருக்காது. டீம்ல விளையாடுற பிளேயர்ஸ் கூட என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. அப்படி இருக்கும்போது ஆல் பி லெஃப்ட் இன் அ லர்ச். ஸோ அதனால கொஞ்சம் அதை வந்து கிளாரிட்டியோட நல்ல ஒரு ஸ்மார்ட்டா அதை ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷன்ல தான் அந்த டீம் இருக்கு. ஓகே. அண்ட் ஒரு பக்கம் தோனி அப்படின்னா இன்னொரு பக்கம் ரோஹித். ரோஹித்க்கு வந்து சிஎஸ்கேக்கு எகேன்ஸ்டா அதுவும் வான்கடையிலனா ஜாலிடா அப்படிங்கிற மாதிரி வந்துருவாரு. ஆடமாட்டான்னு இன்ஃபேக்ட் நினைக்கிறேன். லாஸ்ட் ஆடமாட்டாரா? ஆடமாட்டான். என்ன நீங்க 105, 76 பிளேயர் ஆஃப் த மேட்ச் வேற போன 2 டைமுமே. இல்ல, எனக்கு இன்னும் டவுட்டா தான் இருக்கு. ஆடமாட்டான். எனக்கு இன்னும் ஆடமாட்டான்னு தோணுது ரோஹித் இஸ் கோயிங் டு பிளே. ஓகே. ரொம்ப கஷ்டம். அவ்வளவு இந்த ஷார்ட் ஸ்பேன்ல ரெக்கவர் ஆகாது சஸ்திகா. 40 வயசு ஆகுது. இவ்வளவு ஷார்ட் ஸ்பேன்ல ஹாம்ஸ்ட்ரிங் இது வந்து ரெக்கவர் ஆகுது. அட்லீஸ்ட் இன்னொரு ஐ எம் கெஸிங் another week மேபி another week. ஸோ ரோஹித் எனக்கு தெரிஞ்சு ஆடமாட்டான். ஆல்ரைட். அண்ட் இதுவரைக்கும் 3 மேட்சஸ் இந்த சீசன்ல வந்து வான்கடையில நம்ம பார்த்திருக்கோம். 2 டீம்ஸ் ஹேவ் 1 சேசிங் அண்ட் 1 டீம் பை பேட்டிங் ஃபர்ஸ்ட். ஸ்ட்ரெயிட்டா ஒரு கேள்வி. முந்தா நேத்து நீங்க சொன்ன மாதிரி தான். டாஸ வின் பண்ணி என்ன பண்ணணும்? போலிங் தானா? ஆக்சுவலி டாஸ் வின் பண்ணா என்ன பண்ணணுங்கிற கன்ஃபியூஷன் ஒரே டீமுக்கு தான் இருக்கும். அது மும்பை இந்தியன்ஸ் தான். ஏன்னா டாஸ் வின் பண்ணா நீங்க பேட்டிங் ஆடணுங்கிறது கிளியர் சிஎஸ்கேக்கு. நீ என்ன வேணா சொல்லு, டியூ இந்த தடவை டியூ எல்லாம் அவ்வளவா எந்த வெண்ணிலையும் அஃபெக்ட் பண்ணல. எது சொன்னாலுமே நான் ஒத்துக்க மாட்டேன். அண்ட் ரெண்டாவது என்னன்னா, சிஎஸ்கே போன தடவை வந்து ஒரு ஐ திங்க் இட் வாஸ் a paltry 180 or something and they chased it down in 14 overs. ஷுவர் அந்த மேட்ச்ல ஜேமி ஓவர்டன் ஆடினார்னு நினைக்கிறேன். ஜேமி ஓவர்டன் பெருசா bowling எல்லாம் போடல, இஃப் ஐம் நாட் ராங். ஜேமி ஓவர்டன் நல்லா போட்டுட்டு இருக்காரு. அன்சுல் கம்போஸ் நல்லா போட்டு இருக்காரு. இஸ் a much better bowling attack. இந்த ஸ்டேஜ் ஆஃப் த டோர்னமெண்ட்ல சிஎஸ்கே இன்னுமே ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. பிளே ஆஃப்ஸ்க்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா அதுக்கு ஒரே காரணம் சிஎஸ்கேவோட ஃபேபுலஸ் bowling அட்டாக். அவங்க வந்து அவங்களோட என்ன எக்ஸ்பெக்டேஷனோ அதாவது மேல they have just stepped above so much. அதனால ஐ வுட் சே சிஎஸ்கே முதல்ல பேட்டிங் ஆடினா சிஎஸ்கே ஒரு பெரிய ஸ்கோர் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு 220 230 ரன் போர்ட்ல போட்டா எம்ஐ மேல பயங்கர பிரஷர். ஏன்னா அவங்க சேஸ் பண்ணல. ஆர்சிபிக்கு அகைன்ஸ்டும் அப்படிதான் தோத்துருக்கான். ஆர்சிபி ஷூர். ஆர்சிபியோட bowling அட்டாக் நீ சொல்லலாம். அதே மாதிரி ஓரளவுக்கு உனக்கு இங்க இருக்கு, சிமிலாரிட்டிஸ் இருக்கு. நீ அந்த ஏர்லி ஆன் ஸ்விங் போலர் வச்சிருக்க, ஒரு ஸ்பின்னர் வச்சிருக்க, ஒரு கண்ட்ரோல் கிவிங் போலர், ஒரு லெஃப்ட் ஆர்ம் சைனாமேன், ஒரு நாவல்டி ஃபேக்டரோட ஒரு போலர் வச்சிருக்க. சோ இதெல்லாம் இருக்கும்போது இட் இஸ் பெட்டர். அண்ட் இப்பதான் சஞ்சு வேற ரன் அடிச்சிருக்கான் மும்பைல, இஃப் யூ ரிமெம்பர் ரைட். சோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பிரஷர் இல்லாம போய் ஆடுறது பெட்டர் பேட்டிங். சென்னை சூப்பர் கிங்ஸ் பிரஷர் இல்லாம பேட்டிங் ரன் ஆடி ஒரு 220 மினிமம் அடிக்கணும். 225 230 அடிச்சேன்னா there is a good chance for you to defend. சேஸ் ஆனா மும்பை என்னெல்லாம் கரெக்ட்டா பண்ணனும்? இப்போ நீங்க 220 சொன்னீங்க. என்னெல்லாம் கரெக்ட்டா பண்ணனும்? இதெல்லாம் கரெக்ட்டா வாட் எவர் ஹேப்பன்ஸ் இதுல அவங்களுக்கும் தெரியும். சிஎஸ்கே வந்து டாப் ஹெவியா இருக்கு பேட்டிங் லைனப்னா அவங்களுக்கும் தெரியும். சோ பும்ராவையும் ஹார்திக் பாண்டியா வச்சு அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. எந்த லூஸ் எண்ட் கிடைக்குதோ, இஃப் ஹார்திக் இஸ் bowling லூஸ், ஹார்திகை டேக் ஆன் பண்ணிட்டு ஆஸ் யூஷுவல் ஃபர்ஸ்ட் 4 ஹவர்ஸ்க்கு செட்டப் பண்ணிக்காங்க. மும்பை வான்கடையில எப்போதுமே இனிஷியலா கொஞ்சம் பால் அலையும். ஃபர்ஸ்ட் 4 ஹவர்ஸ் கிவ் இட் டு த bowlers. when I say give it to the bowlers, அத டிராப் அண்ட் ரன் அப்படி தொட்டுட்டு ஓடுறது. ருத்துராஜ் ரொம்ப சூப்பரா எடுப்பாரு அத. சஞ்சு சாம்சனுக்கு அந்த டிராப் அண்ட் ரன் பெரிய ஸ்ட்ரென்த் கிடையாது. பட் ஸ்டில் வாட்ச் அவுட் ஃபார் தட் ஃபேஸ். அந்த 4 ஓவர் எடுத்து 4 ஓவர்ஸ்ல 28 to 30 நோ லாஸ்னா 5th and 6th is a good opportunity to put 12 runs on the board. By 6 overs, if you are 50, 55, no loss or for 1 down, அங்கேருந்து ஏறுமுகம் தான். Whatever score you make at the end of 9th or 10th over mark, ஈஸியா இப்ப நீ 100 runs இருக்க 10th over markல ஒரு டவுன் 1 wicket டவுன்னா அங்கேருந்து நீ ஈஸியா அடுத்த 10 overs 120 to 130 runs அடிக்கலாம். சிஎஸ்கே இருக்கிற பவருக்கு, அதுக்கப்புறம் இருக்கிற பவருக்கு ஜஸ்ட் கீப் கோயிங் பெசர்க். குஜராத் கேம்ல நீ பார்த்தனா 230 40 அடிச்சிருப்போம். குஜராத் கேம்குள்ளே வர முடியல. சிஎஸ்கே ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல ஒரு ஏறினதான் ஆயுஷ் மாத்திர இனிஷியலா. இந்த கேம் ஸ்லைட்டா டிஃபரெண்டா ஸ்கின் பண்ணோம். பட் ஃப்ரம் தி 10th over mark you can really step it up. அண்ட் 2 ஓவர் பும்ரா பவர் பிளேல போட்டார்னா நினைக்கிற இடத்துல எடுத்துன்னு வர முடியாது bowling போட. சோ நீ அங்க அட்டாக் பண்ணு. ஓகே. சோ மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் there might be ஒரு டீம் சேஞ்ச் அப்படின்னு சொன்னீங்க. பட் with CSK with Ayush out, does Urvil walk inside? ரெண்டு சேஞ்ச் சொன்னேன். சர்ஃபராஸ் நான் ரெண்டு சேஞ்ச் சொன்னேன்னு நினைக்கிறேன். ஒண்ணுதானே சொன்னீங்க. might or might not happen. ரெண்டாவது சேஞ்ச் Will Jacks Gazanfar Gabala, Malewar goes out and you get an Indian bowling option.
ஓகே. தீபக் சஹர், ஷார்துல் தாக்கூர், லிட்டரலி யார் வேணும்னா ஓகே. உனக்கு யார எந்த பவுலர் பிடிச்சிருக்கோ இல்ல ரகு சர்மா யார வேணா எடுத்துக்கலாம். ஏன் நான் ஓகே. சொல்றேன்னா நமந்தீரை ஓபன் பண்ண வைக்கலாம். சோ நமந்தீரை ஓபன் பண்ணிட்டு ஆர் வில் ஜாக்ஸே கூட நீ ஓபன் பண்ண வைக்கலாம் வேணும்னா. பட் சிஎஸ்கே சேஞ்சஸ். ஆயுஷ் இஸ் அவுட். தல உள்ள வர போறாரா? In an ideal case, Ayush goes out, Urvil Patel comes in. ஓகே. If like I don't know, தோனி வர போறாருன்னு கன்ஃபார்மா தெரிஞ்சா நம்ம இந்த மூவ் சொல்லலாம். அப்படி தோனி வர மாட்டாருன்னு தெரிஞ்சா இந்த மூவ் நம்ம சொல்ல முடியாது. இது let me subject this. தோனி வர போறேன்னு டிசைட் பண்ணி சொல்லிட்டாருன்னா தோனி will come in place of Sarfaraz Khan. சர்ஃபராஸ். இது என்ன அது சர்ஃபராஸ் கான் செமையா ஆடினு இருக்கான். சோ அவங்க போக கூடாது நியாயப்படி. பட் if Dhoni is decided to come, these are the two things that might happen. And Matt Short goes out. In comes Spencer Johnson / Akeal Hussain. Okay. So in the moon changes, we can expect tomorrow. All right. And on Ayush Matre once again. Okay, sorry. Now I think Ayush Matre goes out. Urvil Patel comes in. Okay. Matt Short goes out. In comes Spencer Johnson. சரியா? Mukesh Chaudhary goes out. In comes Dhoni. Okay. So Sarfaraz is still there. Okay. Now coming back, Ayush Matre பத்தி நம்ம we did one complete episode itself about injury management எல்லாமே நம்ம பத்தி பேசியிருக்கோம். இன்ஃபேக்ட் சோஷியல் மீடியால ஒரு விஷயம் வந்து நடந்துட்டு இருக்கு. 4.2 ஓவர்ல வந்து when that 4.2 over happened, he got an injury, but after the injury check, the next ball ருத்து வந்து அவர் ஒரு குவிக் சிங்கிள்க்கு கூப்பிட்டுட்டாரு. அந்த சிங்கிள்க்கு கூப்பிட்டதுனால தான் வந்து ஆயுஷோட நிலைமை இன்னுமே மோசம் ஆயிருச்சு அப்படிங்கிற மாதிரி பேசினாங்க. I will come to it because already he is going through a lot, ருத்து as a captain. எல்லாத்தையும் தூக்கி அவர் மேலேயே போட்டுட்டு இருக்கிறது. Why are people being so unfair on him? ஒருத்தன் அடி வாங்குறான், அடிச்சுனே நல்லா தாங்கும் அப்படிங்கிற மாதிரி அடிச்சுனே இருக்காங்க. இதெல்லாம் இதுக்கும் ருத்துராஜ் கைக்வாடுக்கும் என்ன சம்பந்தம்? It's very unfair on him. நீங்க whether you like it or not at this point of time, Ruturaj Gaikwad is your captain. Let me be very clear. This is third season for Ruturaj as a captain, right? போன சீசன் அவர் இன்ஜூர் ஆயிட்டாரு. அவர் போன சீசன் இன்ஜூர் ஆகலைன்னா ஃபுல்லா ஆடி இருந்தாலும் இதே மாதிரி would have had to endure. அதுக்கு முந்தின சீசனும் அவர் கேப்டன் பண்ணும்போது அவர் கேப்டன்சி ஃபிளாஷ் ஆகல. there were complaints. But the point is, at what stage will the fans be able to get it that the only way you learn is by making mistakes? இப்ப ருத்துராஜ் கைக்வாட் வந்து ஒரு பிஸ்தா ஐஸால கடி கேப்டன் ஆனோம் நீங்க நினைச்சீங்கனாலும் that will only happen டைம் கொடுக்க தான். அப்படி ஆகாது. அண்ட் ரெண்டாவது இந்த ரன்னை பத்தி நான் சிம்பிளா பேசணும்னா அதெல்லாம் ஒரு பிளேயருக்கு எட்டாது. கேர் எல்லாம் கொடுக்க முடியாது அந்த மாதிரி டைம்ல. அது solely the responsibility of the player / the medical department. அவ்வளவுதான். ஏன்னா ஒரு பிளேயர் ஆடி முடிச்சோடனே தெரியாது இன்னொருத்தனுக்கு எவ்வளவு வலி இருக்குன்னு தெரிய சான்ஸே கிடையாது. இது ஆயிருக்கு. நானும் விஹாரியும் சிட்னி டெஸ்ட் ஆடும் போது அவனுக்கு ஹாம்ஸ்ட்ரிங் டயர்னு எனக்கு தெரியும். நான் அவேரான ஒரு இண்டிவிஜுவல் தான். ஷார்ட் ஆடின உடனே இன்ஸ்டிங்க்ட். உங்களோட இன்ஸ்டிங்க்ட் என்ன ஒரு கிரிக்கெட்டரா? இப்ப நம்ம பசிக்குதுன்னா சாப்பாடை பார்த்து எடுத்து தின்னுடுவோம். தாகடுதுன்னா தண்ணி எடுத்து குடிச்சிரும். அதே மாதிரி ஒரு கிரிக்கெட்டருக்கு பேட் கையில கொடுத்து ஷார்ட் ஆடி கேப்ல பார்த்தா ஓடிடுவார். அவ்வளவுதான். அது இன்ஸ்டிங்க்ட். அது இட் இஸ் இன்ஸ்டிங்க்ட். யூ கேன் கர்ப் அன் இன்ஸ்டிங்க்ட். அது எப்படின்னா நீ ஒண்ணு பண்ணிட்டு அப்படின்னு கொஞ்சம் ஸ்லோ பண்ணலாம். யூ கேன் கர்ப் யுவர் ஸ்மால் இன்ஸ்டிங்க்ஸ். அது நேச்சுரலா நடந்த ஒரு விஷயம். யாரையுமே யூ கான்ட் ஹோல்ட் ஹிம் அக்கௌண்டபிள் ஃபார் தட். இட்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி அன்ஃபேர். பாவம். இதெல்லாம் தப்பு. Requesting the people not to do this through our channel. All right, final prediction. ஓகேவா? ஸ்ட்ரைட்டா சொல்லிருங்க. வெட்டு ஒன்று துண்டு 2. மும்பை. கேள்வி முடிவதற்குள்ளேவா? சரி, ஓகே. இல்ல மும்பை ஆர் ஸ்ட்ரீட்ஸ் அஹெட். ஸ்டிகா. ஓகே. லைன் அப் பேசிஸ்ல அண்ட் இங்க பாரு, நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா ஒரு இடத்துல வந்து நீங்க வந்து சொல்றீங்க முதல்ல இந்த டிசிஷன் சொல்லும் போது மேட் ஷாட்டை பத்தி பேசுனீங்க, அகில பத்தி பேசுனீங்க, இவரை பத்தி பேசுனீங்க, அவரை பத்தி பேசுனீங்க, இப்படிதான் சொல்லவே இல்லை அப்படின்னு சில பேர் கேட்கறவங்க ஒரே விஷயம் சொல்றேன். இந்த சிஎஸ்கே டீமை பொறுத்த வரைக்கும் இப்படிதான் நடக்க போகுதுன்னு நீ எடுத்து எதுவுமே சொல்ல முடியாது. ஏன்னா some of the decisions are அப்படியே இருக்கு. அப்படி டிசிஷன் எடுக்கும் போது நம்மளுமே வெளில இருந்து என்னதான் நடக்க போகுதுன்னு சொல்ல முடியாது. சோ சில டிசிஷன்ஸ்க்குலாம் ரைம் ஆர் ரீசன் இல்லாம இருக்கு. அது மாதிரி இருக்கும் போது நீ வெளியில இருந்து கெஸ் பண்றது ரொம்ப கஷ்டம். அண்ட் என்னெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்குங்கிறத நான் சொல்லிடுறேன். ஓகே, ஃபைனலி
ஒன் பிளேயர் பெரிய இம்பாக்ட் நாளைக்கு பண்ண போறாரு அப்படின்னா யாரு? ஜஸ்ட் ஒன் பிளேயர். எனி டீம் சொல்லலாம். அது வெறும் மேட்ச் அப் மட்டும் இல்ல, அதுதான் என்னோட மாகா ஷாகா வைப் அப்கிரேட் மொமெண்ட் ஆஃப் த மேட்ச். சிஎஸ்கே சைடுல ஒரு சரியான மேட்ச் சொல்லவா? ஆ திலக் வர்மா / சூரியகுமார் யாதவ் வர்சஸ் ஜேமி ஓவர்டன் is going to be a mouth watering contest. ஒருத்தன் வந்து 145 ல இருந்து 150 ஹார்ட் லெங்த் நிமித்திருக்கான் வச்சு அட் ஷேபாக். இவங்க கொஞ்சம் ஸ்டீப் பவுன்ஸ் அண்ட் பேஸ் கிடைச்சிருக்கு. வான்கடையில இட் ஃபால்ஸ் ரைட் இன்டு சூரியகுமார் யாதவ் அண்ட் திலக் வர்மாஸ் வீல் ஹவுஸ். ஓகே. அந்த மாதிரி பிளேயர்ஸ இந்த லெங்த போட்டு how well is Jamie Overton going to come over it? I'm looking forward to watching it. And என்ன வாட் இஸ் ஸ்டாண்டிங் அவுட் ஜேமி ஓவர்டன்னா மிக்ஸ் பண்றாரு. ஸ்லோவர் பால் ஒன்னு போடுறாரு, ஹார்டா ஒன்னு போடுறாரு, ஹார்ட் லெங்த் போடுறாரு. he mixed it up against SRH. அவன் தான் ஒரே காரணம் அந்த SRH ஓட கேம்ல சிஎஸ்கே கேம்ல இருந்ததுக்கே. only reason. So it's a mouth watering contest. ககிசோர் ரபாடா வர்சஸ் சூரியகுமார் யாதவ். ககிசோர் ரபாடா ஜெயிச்சாரு. அந்த மாதிரி இந்த பேட்டில் சூரியகுமார் யாதவும் திலக் வர்மாவையும் அவர் ஜெயிப்பாரா இல்ல அவங்க they will have the last laugh தான் மவுத் வாட்டரிங் கான்டெஸ்ட். ஜெயிப்பாரா? நாளைக்கு நம்ம பாப்போம். நாளை மீண்டும் சந்திப்போம். Anyway, thank you so much for sharing everything. And you guys are watching Game of Thrones powered by Maka Shaka. ஆமா, powered by Maka Shaka by family. Maka Shaka by family and Odu. Bye.